விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமலர்களுக்கு வணக்கம். வணக்கம். 3 ஃபைல் கையில் வச்சுருக்கோங்க, எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதை ஒட்டி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் திறந்துக்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது, நீங்கள் சும்மா வெறும் ஃபைலை வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னென்னு பார்ப்போங்க. பேச்சில் புகழ்பெற்றவர்கள் திமுகவினர், ஆனால் இன்னைக்கு தாவைக்காவினர் பேசினா சேரோட பறந்து அடிக்கிறாங்க. எங்கே நடந்துச்சு அந்த பார்க்க போகிறோம். யாரை தாக்குனாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கள் கொள்கைக்கு ஒத்து வரலன்னா 6 மாதத்தில் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, எங்களோட இலக்கு ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவதான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு மாணிக் தாக்கூர். அது என்னென்னு பார்ப்போங்க. நம்ம ஆர்எஸ் பாரதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், ஓபிஎஸ், இபிஎஸ்னு பேசினவர் இன்னைக்கு தாவேக்கால அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு இருக்காரு. கையை இப்படி தான் நீட்டணும், இந்த கையை நீட்டின தப்புன்னு பாடம்லாம் எடுக்கிறாரு. என்னன்னு பார்ப்போம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் அரசு ஊழியர்கள் பல பேர் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 800க்கு மேற்பட்டவர் அது கைதாகிருக்காங்கன்ற புள்ளி விவரத்தை சொல்லியிருக்காங்க. சார், 800 பேர் மட்டும் தான் மாட்டியிருக்கானா, நிறைய பேர் மாட்டியிருப்பாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன பார்ப்போங்க. ஒரு வழியா திமுக தாங்கள் பாஜக பக்கம் நகருகிறார்கள் அப்படிங்கிறது சில சம்பவங்கள் மூலமா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது என்னென்ன சம்பவங்கள் அப்படிங்கிறத நம்ம பட்டியல் படி பார்க்க போறோம். இது குறித்து இன்னைக்கு பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். இரண்டு நாளுக்கு முன்னாடி எங்க டேபிள்ல 3 ஃபைல் இருக்கு, ஜாக்கிரதை, எப்போ திறக்கணும் திறந்தேன் அவ்வளவுதான் நீங்க அப்படின்னாரு விஜய் அவர்கள். இன்னைக்கு அவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உதயநிதி அவர்கள் திறங்கல, யார் வேண்டான்னா பாருங்களேன், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்லாம் அவர் சொல்ல, இந்த பக்கத்திலிருந்து சில கணைகள் கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்ல, அவர் சங்கி அப்படின்னு அவர் சொல்ல, அவரை 3 மணி நேரம் என சொன்னால் அது வேற அவையிலிருந்து நீக்கப்பட்ட விஷயம், அதனால பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நாங்கள் மேலோக்கமாக சொல்லிக்கிறோம். 3 மணி நேரம் அவர் சொல்ல, இதுக்கெல்லாம் ஒரு மினிஸ்டர் போடுவீங்களான்னு கேட்க நாங்கள் லைவில் தான் வேண்டாம், லைவே வேண்டான்னு சொல்கிறோம், கேட்குறீங்களா, லைவில் போட்டு எங்களை மாட்டி விட்றீங்களே அப்படின்னு திமுக சொல்ல பரபரப்பாக போயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு சினிமா மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எல்லா நிகழ்வும் பார்த்தீங்கன்னா விஜய் ஹீரோ, இவங்க வில்லன் ரேஞ்சு கொண்டு போயிருக்கிறாங்க எல்லாத்தையும். எல்லா சேட்டலைட் மீடியாவும் செய்தி ஒளிபரப்பை தாண்டி அசம்பிளி ஒளிபரப்பை அப்படி ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், இலவசமாக போயிட்டு இருக்குது. மற்றதெல்லாம் நீங்கள் கேமராமேனை அனுப்பணும், நீங்கள் செலவு பண்ணணும், டிரைவர் போட்டு அனுப்பணும், அதெல்லாம் இதில் ஒன்றுமே இல்லை. வர்ற ஃபீடை அப்படியே எடுக்கிறோம், கட் பண்ணுறோம், ரீல்ஸாக போடுறோம். ஞாபகம், எங்களுக்கு காரே வேண்டாம்னு சொல்கிறாங்க எதிர்கட்சி 59 பேருக்கும் வேண்டாங்க அப்படின்னு. கட்சியில் பாவப்பட்டவங்களே இல்லையா, எல்லாரும் பஸ் ஏறி எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போயிடுவீங்களா அப்படின்லாம் நமக்கு கேட்க தோணுது. ஆமாம், ஆனால் அவர் தான் சொல்லிட்டாரு, எங்களுக்கு காரெல்லாம் வேண்டாங்க, ஏன்னா நாங்கள் உங்கள் காரை வாங்கிட்டாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாரு. நாங்கெல்லாம் ஆய்வுக்காக போக போறோம். ஆமா, நாங்க சொன்னா வீட்டுக்கே வரப்போகுது. கரெக்ட். நாங்களே ரேஷனரி சாப்பிட்டு உட்காந்துருக்கோம் வாழ்க்கையை. அதுக்கே என்ன சொன்னார்ல, 1000 ஏக்கர் இருந்தாலும் ரேஷனரிஸ் தாங்க நான் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்கள எதுக்குங்க காரு, நாங்கள் பாட்டு ஒரு ஃபுட்போர்டை பிடிச்சின்னு சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவில் பாமகவில் அவர் மோடியை பற்றி பேச, வன்னி அரசு நீங்கள் என்னங்க உங்கள் தலைவரை காப்பாற்றலாம் விட்ட நீங்கள் மோடியை காப்பாற்றி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஒரே ஃபுல் ரேஞ்சுக்கு ஒரு சினிமா போடுற மாதிரி தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சிறப்பாக ஃப்ரீ போகுது. இதில் யார் பாஜக கூட நெருங்கி போகிறாங்கிறதுல பெரிய போட்டியே நடக்குது. யார் ஃபஸ்ட்டு, யார் போய் தொடுவா கையை அப்படின்றாங்க. யார் தொடுவாங்கன்னு தெரியல ஃபஸ்ட்டு. அது என்னன்னு பார்ப்போம். நம்ம பேசுறது அப்படின்னா தீ பொறியா அனல் பறக்க இப்படிலாம் வகை வகையா பட்ட பெயர்களோடு பேசினவங்கெல்லாம் திமுகவில் இருந்தவங்க. ஆமா, அதுல யாராவது கட்சி மாறி அதிமுகவில் வந்திருப்பாங்க, அவங்க கடைசி காலத்துல பேசிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் பேசிய திமுகவினர் இப்ப தாவேக்காவினர் யாராவது பேசினாங்கன்னா பிபி ஏறுது, பறக்குறாங்க. ஆமா, அப்படியே கையில கிடைக்கிறத எடுத்து வீசுறாங்க. யோ, பேசுறவர் வேற யாரும் இல்லையா, உங்க கட்சியில முன்னாடி இருந்தவர் தான், நீங்க தான் உலகம்னு சொன்னாரு, நீங்க தான் அந்த தமிழ்நாட்டையே மாத்தினேன்னு சொன்னாரு, உங்க தலைவர் தான் ஐயா தமிழ்நாட்டிற்கான அடிச்சுவரியை ஏற்படுத்தினு சொன்னாரு. அவர் தான் ஐயா இன்னைக்கு சில விஷயம் ஏதோ ஒரு இனோவா காருக்காக ஆசைப்பட்டு கட்சி மாறினார் அவரு, திருப்பி இங்க வந்துட்டாரு அவரு. ஆமா, வந்துட்டாரு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தான் வந்தாரு. ஆமா, அங்க போனாரு, அப்புறம் உங்கள்கிட்ட வந்தாரு. நீங்க அவருடைய இலக்கியம், கலை, தமிழை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போதும், எனக்கு இவர் வேணாம் நீங்க தான் சொன்னீங்க. அது போக கொஞ்சம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆமா ஆமா, அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டே போதும், நல்ல தமிழ் படித்த அறிவாளர்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு
சொன்னதா அவரே சொல்றாரு, எங்களுக்கு மதிக்கவில்லை அப்படின்னு போனாங்க. ஆனா இங்க எனக்கு மதிப்பு கொடுத்திருக்காங்க. நான் போனதுனால தாவேக்காவே ஆட்சிக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன நாஞ்சில் சம்பத் அவர்கள். ம். உண்மையாவே பேச்சுல நாஞ்சில் சம்பத்துக்கு ஆமா. ஒரு தனி திறமை உண்டு. தமிழ் உலகமா இருக்கட்டும், அதை இலக்கிய உலகமா இருக்கட்டும், அவருக்குன்னு இன்னும் சொல்லப்போனா ஆன்மீகம் பேசுறதுல ஸ்பான்டேனியஸா பேசுவாருங்க அவரு. அவர் பேசுவாரு. மாதிரி தமிழ் பேசவே முடியாது பல விஷயங்கள்ல. பல திமுகவினர் அவர் பேசினதையே இரவு முழுவதும் கேட்டிருக்காங்க. வைகோவுக்கு அடுத்த இடிமுழக்கமா இருந்தவர். அவர் பேசுறத பொறுக்க முடியாம சேர பறக்க விட்டாங்க. அப்படி என்னங்க அவர் பேசுற போறாரு? அவருக்கு ஒரு மேடைங்கிறது தெரியாதா? ஆமா. ஒரு மேடைக்குள்ள எந்த அளவிற்குள்ள பேசணும் அப்படின்னு தெரியாதா? ஜெயலலிதா, கருணாநிதி 2 பேரும் இருக்கும்போதே மேடைகளை மிக நன்றாக கையாண்டவர் நாஞ்சில் சம்பத். இன்னைக்கு ஏன் பொறுக்க முடியல? இன்னைக்கு உள்ள திமுகவை தான் சட்டசபையிலையும் பொறுக்க முடியல, வெளிய இருக்கிறது என்ன பேச முடியல. முடியல. அவங்க அப்படியே பர்னிங்லேயே இருக்காங்க. வயிறு ஃபுல்லா பர்னிங்ல தான் இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா கடைசியில் இந்த மாதிரி ஒரு டிபேட்டுக்கு போயிருக்காரு, விவாதத்துக்கு போயிருக்காரு. அங்க போட்டு இது 2வது நினைக்கிறேன். இது 2வது நிகழ்வு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா. தயவு செஞ்சுக்காக பாவம் நல்ல மனுஷரு. பவுன்சர்லாம் இருந்ததுனால தப்பிச்சாரு. தப்பிச்சுக்கிட்டாங்க. உண்மையாகவே காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரி பேச்சு சுதந்திரத்தை ஆளுங்கட்சி தான் நசுக்கும் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. எதிர்க்கட்சி நீங்களுமா? இல்ல இல்ல அவனை முதல்ல ஞாபகப்படுத்து. நீ எதிர்க்கட்சி தான், ஆளுங்கட்சி கிடையாது இல்ல அப்படின்னு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா முந்தானத்து கூட பார்த்தீங்கன்னா ஏவாவேலு 43 நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு. உடனே பிரபாகரன் சொன்னாரு, நம்ம இவரு ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர் சொன்னாரு, ஏங்க நீங்க ஆளுங்கட்சி கிடையாது, அதே ஞாபகத்தில் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க எதிர்க்கட்சிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நேற்று வந்து காமராஜ் அரங்கத்தில் வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கிராமப்புறம் எல்லாத்தையும் சேர்ந்து 2200 பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்தில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்புக்கு கொஞ்சம் தள்ளி போனாலும் விஷயம் முக்கியமான விஷயம். வேணுகோபால் இருக்கார் இல்லையா? ஆமா, காங்கிரஸ் கட்சி தேசிய அவர் பேசுன 10வது அவர் பேசி நன்றின்னு சொல்லிட்டு போறாருங்க. 2000 பேரும் வெளியே போயிட்டான். வெறும் ஹால் காலியா இருக்குது. மாணிக் தாக்கூர் என்ன பண்ணுன்னு தெரியாம பாஞ்சி வந்து மைக்கை பிடிச்சி ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று விருப்பப்படுவதெல்லாம் உட்காருங்கன்னாரு. அப்பவும் யாரும் வரல. அப்ப 100 பேர் கிளம்பி போயிட்டான். மொத்தமா சந்தேகம்னா வேணுகோபால் இங்கிலீஷ்ல தானே பேசியிருப்பாரு. ஆமா, அது மலையாளத்துல பேசியிருப்பாரு. அதையே புரிஞ்சுட்டு வெளியே போயிட்டாங்களோ. அதே போதும் போட்டாங்க போட்டுருக்கு. கடைசியில் ஒரு 100 பேர் தான். அப்போ 2200 பேர் உட்காண்ட இடத்துல வெறும் 100 பேர் தான் உட்காந்துருக்காங்க. உடனே மாணிக் தாக்கூர் சொல்றாரு, உங்களுக்கு யாருக்குமே வந்து விருப்பமே இல்லை, ராகுல் காந்தி பிரதமர். ஆமா பஸ்ஸை பிடிச்சி போங்க, சினிமா போறோம், சினிமாவுக்கு போங்க, அதான் கிளம்புறீங்க. தாவேக்காரங்களுக்கும் விருப்பம் இல்ல, விஜய் பிஎம் நம்ம தான் சொல்ல வேண்டியது இருக்கு. பிரதமர் ஆக்கணும் திமுகவினர் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க, ராகுல் காந்தி தான் பிரதமர், ராகுல் காந்தி தான் பிரதமர்னு. இப்ப நம்ம தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொள்கை பிடிப்பு எங்களை மாதிரி யாருக்கும் இல்லைங்க. 6 மாதம் கொள்கை பிடிப்பை விட்டு ஒரு கூட்டணி ஆட்சி தனியாக செயல்பட்டு நாங்கள் பாட்டு வெளியே வந்துடுவோம் தெரியுமில்ல அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பட் கேட்க தான் ஆள் கிடையாது. அவங்க சேனலில் போடாமல் கூட அவங்க சேனலுக்குள்ளேயே பிரச்சனை, அதையும் போடுவாங்களான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து அவர் பேச்சு நேற்று போட்டிருக்காங்க. 2200 பேர் கூட்டினதே காங்கிரஸ் மிகப்பெரிய சாதனை. என்னன்னா தாவேக்காவோட கூட்டணி இருக்குமே தான் வந்திருப்பாங்க. நமக்கு ஏதோ காரியம் நடக்குமே போனா நம்ம மினிஸ்டர் 2 பேர் இருக்காங்களே ஏதோ பண்ணி கொடுப்பாங்க. அரசியல் கட்சியில இருக்கணும்னு அப்படியே வேசிலங்க கடைசியை கட்டி வந்திருப்பாங்க. கட்சி ஆபீஸ்க்கு போறோம். ஆமா, இப்பதான் சத்தியமூர்த்தி மேல கூட்டம் வரும் போல இருக்குது. இப்ப கட்சி ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கோம். ஆமா, தலைவரை பாக்குறதுக்கு மினிஸ்டர் 2 பேர் வராங்க. வாரத்துல ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு மினிஸ்டரும் வரணும். விஸ்வநாதன் அவர்களும் ராஜேஷ்குமார் வரணும்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அப்ப பயங்கரமான மனுக்களா வந்து கொட்டுமே. முதல்ல வந்துட்டு இருந்தாங்க, வாராங்களா அப்படின்னு கேட்டு கேப் விட்டாங்களோ. நாங்க சட்டசபை போகணும்னு சொல்லி தப்பிச்சிருப்பாங்க. அவங்க எங்க போயிட்டு வேற எல்லா மனுவும் தருவா, நம்மளால முடிக்க முடியாது, வேற கஷ்டமா போயிடும் வேறன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ யாரும் அந்த பக்கம் போறாங்களான்னு தெரியல. ஆனா மாணிக் தாக்கூரோட மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட்டத்தின் மூலமா தெரிஞ்சிருச்சு நமக்கு. தாவேக்கு ஆட்சி அமைச்சதுல இருந்து திமுக தலைவர் எதுவுமே பேசுறது இல்ல. உதயநிதி ஸ்டாலின் கூட அப்பப்ப திமுக தலைவர் வந்து அந்த இதுல போயிட்டு தொல்காப்பிய பூங்கால உட்காந்து தன்னோட கிளாஸ்மேட்ஸோட பேசிட்டு இருக்காரு. அந்த வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காரு. மூத்த தம்பதிகளோடு பேசிட்டு இருக்காங்க. அவர் கிளாஸ்மேட்டுங்க. வேற மூத்த முக ஸ்டாலின் மூத்த தம்பதிகளோடு பேசி அவர் கிளாஸ்மேட்டோட பேசியிருக்காரு. அவங்க எல்லாம் டை போடல, இவரு டோப்பா வச்சிருக்காரு. அதனால உங்களுக்கு தெரியல, அடையாளம் தெரியல. மூத்த தம்பதிகள்னு சில சோசியல் மீடியால இன்னும் ஒரு சிஎம் நினைச்சிருக்காங்க. அதே மாதிரி துண்டை போட்டு அவர் கெத்தா உட்காந்துருக்காரு. அதுல தனியா அவங்கள உட்கார வச்சிருக்காரு. இன்னும் ஷூட் மோட்ல தான் இருக்காங்க அவங்களும். இன்னும் மாறல. அவர் எதுவுமே கமெண்ட்ஸ் பண்றதே இல்ல.
முன்னாடியாவது அப்பப்ப வந்து ஆக அப்படி சொல்லுவாங்க. ஆமா. சொல்லிட்டு இருப்பாரு. எதுவுமே பேசல, மௌன விரதமானும் தெரியல. அப்பப்ப அசெம்பிளிக்கு வந்தா உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, அதுவும் 2 நாள் லீவ் போட்டுறாரு. போட்டுறாரு. வந்து பேச ஆரம்பிக்காம சபாநாயகர் பேசி பார்க்கணும்னு எப்ப வந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, ஆமா. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், ஐயா பக்கத்துல நேரு இருக்காரு, ஏவா வேலு இருக்காரு, அவங்களை யாரையாவது கூப்பிடுங்களேன், எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அப்படின்வாரு. எவன் என்ன கேள்வி கேட்கறான்னு தெரியல, ஆமா. என்ன பதில சொல்லணும்னு தெரியல அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து நீங்க சொன்னீங்கல்ல 45 நிமிஷம் இவர் பேசினாரு, 30 நிமிஷம் இவர் பேசினாரு. அவர் பேச மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் ஒரு எத்தனை நிமிஷம் பேச, அவர் அதிகமா என்ன பேசுறாரு, சார் அதை டெலிட் பண்ணிட்டீங்கல்ல, அவைக்குள்ள நீக்கிட்டீங்கல்ல, இதான் கேட்கிறாரு. அவர் வேற எதுவும் கேட்கறதில்ல. அவரு இவ்வளவுதான். இதுக்காக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு அவரு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். இந்த நேரத்துல ஆர்எஸ் பாரதி இப்ப பப்ளிக் மீட்டிங் எல்லாம் பேசுறாங்க, சட்டசபையில பேசுறதில்ல. ஆமா, எல்லாத்தையும் சேர்த்து ஆர்எஸ் பாரதி பேசி தீர்த்துறாரு. ஏன் நாங்க கூட்டணி மாறக்கூடாதா, அரசியல் நண்பனும் இல்லை விரோதியும் இல்லை அப்படின்னு அப்பப்ப ஒரு குண்டை போட்டு அப்படி அதிமுக கொண்டு வரலாமா, பாஜக பக்கம் போயிடலாமா, என்னெல்லாமோ பிளான் போடுறவரு தாவேகாவை மீதான விமர்சனம் கடங்காமல் போயிட்டு இருக்கு. அதுல உச்சபட்சமா இவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்த ஆர்எஸ் பாரதி நம்ம கொஞ்சம் புகழ்ந்துக்குவோம். வேற வழியில நம்ம தான் புகழ்ந்தாகணும். பேசும்போது வலது கையை வச்சு பேசணுமா, இடது கையை வச்சு பேசணுமா, அதுல என்னங்க பிரச்சனை இதுல ரெண்டுல? ஆமா. தாவேகால அமைச்சர் ஒரு ரமேஷ் அறநிலைத்துறை அமைச்சரா இப்பதான் வந்திருக்காரு. அவரு பாருங்க எவ்வளவு திமிரு, எவ்வளவு வன்மம், எவ்வளவு கோபம் அப்படின்னு எல்லா வார்த்தையும் பேசி வலது கை விரலை நீட்டுவதற்கு பதிலாக இடது கை விரலை நீட்டி பேசி கொண்டிருக்கிறார். சொல்லுவாங்க கண்டென்ட் கிடைக்கலன்னா அவர் என்ன கை விரல் எல்லாம் நீட்டுறாருன்னா பாத்துக்கிட்டு இருப்பீங்க. இதான் வந்து சொல்லுவாங்கல்ல, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்கன்றாங்கல்ல, அதான் ரமேஷ் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாருன்னு சொல்ல வராரோ. திமுகவே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு ரமேஷ்னு சொல்ல வராரு. அவர் ஏதோ செஞ்சுட்டு போறாரு, ஆனா அதை காட்டி நீங்களே உங்களை இழிவுபடுத்திக் கொள்கிறீர்கள். இதுதான் காலம் அப்படின்னு. ஏன்னா இப்பெல்லாம் இவனுக்கு வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரேஞ்சுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாமே. அதாவது இவர் எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு லாயரு எல்லாம் இருக்காரு, பட் இவர் பேசுறாரு. பேசியெல்லாம் டீல் பண்றீங்க, அவங்க சிம்பாலிக்கா டீல் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதேதான் மேட்டர். அத கட்சிக்காரங்க நீங்களே அவர் என்ன தெரியுமா காட்டுறான், நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றான், இவரே விளக்க வேற மேடை போட்டு கொடுக்குறாரு. எங்க போய் முடிய போதோ, இன்னும் சட்டசபை முடியல, செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் என்னெல்லாம் நடக்க போதோ இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு. அவரு என்ன திமிரு, என்ன அகங்காரம் கேட்கும்போது கடந்த 5 ஆண்டு ஆட்சியை யாரும் மறக்கலை. அவர் ஒரு விரலை காட்டும் போது 3 விரலை இவளை குறிப்பு இருந்து மறந்துடுறாங்க இல்லையா, அதான் பிரச்சனை. கடந்த 5 ஆண்டு காலத்துல மட்டும் ஊழல் செய்தவங்க வந்து கிட்டத்தட்ட 816 பேரை நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஆண்டு காலமாக நாங்கள் வந்து இதெல்லாம் தேடி இருக்கோம். பல்வேறு ஆஃபீஸர்ஸு எல்லா நிலையில் இருந்தவங்களாம் லஞ்சம் வாங்குறவங்க பிடிச்சிருக்கோன்னு. வெறும் தமிழ்நாட்டில் 818 பேர் தானா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா 818 பேரும் 500 ரூபாய் லஞ்சம் வாங்கியவர்கள், 125 ரூபாய் லஞ்சம் வாங்கியவர்கள், அந்த எடுபிடி வேலை பார்த்தவர்கள் இப்படின்ட்டு டீ காஃபி வாங்கினா இல்லை ஒரு ஃபுல்லு வாங்கியிருப்பாங்க. மொத்தமா 5000 ரூபாய்க்கு உள்ளதா, மொத்தமாக பிடித்த ரூபாய் எவ்வளோன்னு கேட்டா 999 ரூபாய் பிடிக்கப்பட்டது. டாடா சார் மாதிரி சொல்லுவாங்க, பிடிக்கப்பட்டிருக்கு. ஆமா, இதுல எத்தனை பேர் தண்டிச்சாங்கன்னு தெரியல. ஆமா, இல்ல கடைசியா பாத்தீங்கன்னா மலைமுடிங்கி மகாதேவனுக்கெல்லாம் வெளியே ஆளக்கானா. நீங்க சொல்ற மாதிரி இந்த சிப்ஸ் வாங்கினது புற வாங்கின மட்டும்தான் மாட்டி இருக்குது. இவ்வளவுதான் மாட்டி இருக்கிறாங்க. ஆமா, இந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு வருஷம் கடந்த ஒரு ஆண்டு காலத்துல பண்ணிருக்கோன்றாங்க. ஸோ இதெல்லாம் சொல்வதனால மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒன்றும் மகிழ்ச்சியெல்லாம் தராது. நீங்க பெரிய ஆட்களை பிடிக்கணும். ஆன்சர் கரெக்டா இருக்கணும் சார். நாங்க ஒரு கைது பண்றது வேற, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு, இது பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா, நீங்க போனவங்க எல்லாம் கைது பண்ணிட்டீங்க, ரிமாண்ட் பண்ணிட்டீங்க, தண்டனை இத்தனை பேர் வாங்கி கொடுத்தீங்க. 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? ஆமா, 2 ஆண்டுகள் தண்டனை, 5 ஆண்டுகள் தண்டனை, நிரூபிக்கப்பட்ட குற்றங்கள் எவ்வளவு, பதிவு செய்யப்பட்ட குற்றங்கள் எவ்வளவு, இப்படின்னு ஒரு டேட்டாவை கொடுக்கணும் இல்ல. அதான் வந்து நாங்க வேலை செய்கிறோம், லஞ்சம் வாங்கினவரை பிடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த லிஸ்ட்டு என்ன ஏதுன்னு கொஞ்சம் விலாவரியாக சொன்னீங்கன்னா மக்களும் கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் நடந்திருக்கானா கூட கேட்பாங்க. இல்லைன்னா வழக்கம் போல் நீங்களும் ஏதோ ஆயில வடை சுட்டுனீங்கன்னு பார்த்துப்பாங்க. ஆமாம், அப்படியே தான் நீங்கள் பிடிக்கணும் ஒரு டார்கெட் இருந்தால் அப்படியே தமிழ்நாட்டில் உள்ள ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு அப்படியே போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் வேணுமோ, நம்பர்ஸ் எவ்வளோ குறையுது, ஒரு 2000 அடுத்த 2 ஆஃபீஸ்க்கு போயிட்டு வா, அடுத்தது ஒரு 1000 குறையுதா, அடுத்து டார்கெட் வச்சு பிடிச்சாலே அவ்வளோ, டார்கெட் விட அதிகமாக போகும். அதிகமாக நீ டார்கெட் வச்சு அதிகமாக போகலாம், நீங்கள் கவலையே பட தேவையில்லை. 2026 மே 4க்கு பிறகு அவரு இவர்கிட்ட பேசினார் தெரியுமா, இவரு அவர்கிட்ட பேசினார் தெரியுமா, நான் உண்மையை ஆடியோ ரெக்கார்டை வெளியிடவா,
ஐயா எதையாவது வெளியிடுங்கய்யா அப்படின்னு அதிமுககாரங்கள்ட்ட கேட்டா அவங்களும் வெளியிட மாட்டாங்க. திமுகட்ட கேட்டா அதெல்லாம் நாங்க இங்க அதெல்லாம் இல்ல, ஆதாரம் இருக்கா அப்படின்ட்டு கண்டிப்பா ஆதாரத்தை கேட்டு இருப்பாங்க. பேசணும். பேசல சொல்லி யாராவது ஏதாவது செய்ய போறாங்களா உங்களை, பேசிட்டு தான் போங்க அப்படின்னு இருந்தா, இப்ப இன்னொரு பக்கம் மேலிடம் கரெக்ட். பாஜக டெல்லி தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னு 2026ல பிரச்சாரம் பண்ணி இருந்ததெல்லாம் போய் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பக்கம் தாவேக்காக்கு தாவி போயிட்டு நிற்கிறாங்க. ஆமா, அதுல சில முக்கியமானவர்கள் திமுக இருக்காங்களா, நான் போனா இப்போ கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆமா என் பையனை முதல்ல அனுப்பி விட்டேன், ஆமா, என் பேர பையனை முதல்ல இந்த அனுப்பி குட்டியை விட்டேன். வித்து ஆழம் பார்ப்போம், அது மாதிரி பார்ப்போம். சிலர்லாம் இருக்காங்களா திருச்சி மாவட்டத்தின் முக்கிய புள்ளிகள்லாம், அவங்களுடைய ஆதரவாளர்கள் நாங்க அனுப்பிவிட்டு நான் மட்டும் இங்க இருந்துக்கிறேன், நீங்க அங்க போய் பேஸ்மெண்ட் போடுங்க. உதயோட ஃப்ரெண்டு வந்து போறதுக்கு ரெடியாவே இருக்காராம, உதயோட ஃப்ரெண்டு ரசிகமன்ற தலைவர். ஆமா, இப்படி பல பேருக்கு பிளான் போட்டு அங்க இருந்துட்டு இருக்கும்போது நம்ம என்னையா செய்யறதுக்கு, இருக்கிறவன் அங்க போறான், இருந்த கூட்டணி கட்சியெல்லாம் அங்க போயிடுறான், காலம் ஃபுல்லும் தலைவா தளபதி அப்படின்னு சொன்ன திருமாவளவன் இனி நாங்க காலம் ஃபுல்லும் அங்க இருந்துக்கிறோம். தாவேக்காதான். 2029 வரைக்கும் சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க காங்கிரஸ் கட்சி. இருக்கிறவங்க யாரும் கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி வர்றதாவே இல்ல, கம்யூனிஸ்டும் உங்க பக்கம் வரதாவே இல்ல, போதுமையா உங்களோட பட்டது அப்படின்னு. இப்ப யார்கிட்ட போய் சேர்றதுக்கு? அதிமுக பக்கம் போனா எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சருங்கிறாரு, ஆமா, அதுக்கு 1000 கஷ்டம். கண்டிப்பா. ஆமா, யார்கிட்ட போகலாம்? இப்போ ஒரு அமித்ஷா இப்போ விஜய் பக்கம் நெருங்குறாரு, அதையும் கடுத்து ஆகணும், நம்ம வழி இல்ல. அமித்ஷாவும் நெருங்குறாரு. சரி இருக்கிற ஆப்ஷனே டெல்லி பக்கம் போக முன்னாடி டிஆர் பால் அப்படியே லைட்டா முயற்சி ஆமா, பண்ணுவாங்க. இப்ப போய் நின்னா கூட என்னன்னு கேட்க மாட்டாங்க, உங்கள்ட்ட வேற ஆப்ஷன்ல எங்க பக்கம் தான் வரணும், வந்தாகணும். அங்க டிவிஎஸ்சி இருக்கு, இங்க இடி இருக்கு, அப்புறம் பல பேர் வர சிக்கி நிக்கிறாங்க, அவங்க ஆளுங்க வேற. அந்த ஆள் லிஸ்ட் அவ்வளவு இருக்கு அப்படின்னு பாஜக பக்கம் அப்படியே லைட்டா போகலாம். டீ பார்ட்டிக்கே போயிட்டு வந்துட்டாங்க, அக்கா வேற தனியா போயிட்டாங்க, டீ சாப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு வேற விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் போயிருக்கோம், எங்க உங்க கூட இருந்தவங்க யாரும் போகல அப்படின்னு தெளிவா விளக்கம் சொன்னா கூட அதெல்லாம் அவங்களுக்கு என்ன கை கிளை பேசுற கலையெல்லாம் அவங்களுக்கு தெரியாம போய் எவ்வளவு நாளுக்கு ஊருக்கே பாடம் எடுத்தவங்க எல்லாம் என்னன்னா பாஜகவோடு நெருங்கி கொண்டிருக்கிறாங்க அப்படின்லாம் தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கின்றது. அதான் நோ டீலிமிட்டேஷன், ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன்லாம் தாண்டி ஃபேர் டீலிமிட்டேஷன், அதுவும் நீங்க ஏதோ கொண்டு வாங்க, நாங்க அப்போ பாத்துக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நாங்க அப்படிங்கிற அளவுக்கு பாஜக போயிருக்கிறது அப்படின்னு தகவல்கள் சொல்லப்படுகிறது. இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இது சைட்லைட்ஸ். நன்றி, வணக்கம்.